வணக்கம். கதையும் காணமும் காதலின் தீபம் ஒன்று. மஞ்சள் வெயில் கண் சிமிட்ட ஆதவன் கீழ் வானம் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் நீண்ட நேரமாக பஸ் வரவுக்காய் காத்திருந்த சாந்தியின் மனதில் பயம் பற்றி கொள்ள அவளின் கடந்த கால நினைவுகள் நிழலாக தொடர்கின்றன. சாந்தி 4 அண்ணாவுக்கு ஒரு செல்லத்தங்கை. மிக வசதியான குடும்பத்தை சார்ந்தவள். ஆனால் சுமாரான அழகுதான். ஆனால் மென்மையான உள்ளங்கொண்ட இரக்க சுபாவம் கொண்டவள். செல்ல பிராணிகளை நேசிப்பதில் அவளுக்கு நிகழ் யாரும் கிடையாது எனலாம். பெற்றோர் சகோதரர்கள் மீது அன்பு கொண்டவள். அவளுடைய வாழ்க்கை அழகாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் சற்றுமே எதிர்பாராத விதமாக அவளுடைய வகுப்பில் புதிதாக வந்த மாணவன் சாந்தன் மீது சாந்திக்கு ஈர்ப்பு ஏற்பட்டது. காரணம், சாந்தன் போலியோ நோயால் பாதிக்கப்பட்ட 3 சக்கர வண்டியில் பாடசாலைக்கு வருபவன் தான். சாந்தன் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவன் மட்டுமன்றி ஆணழகன், படிப்பில் மிகவும் கெட்டிக்காரன். அப்படி இருந்தாலும் மாணவர்கள் சிலர், ஆசிரியர்களும் சாந்தனை வேண்டா வெறுப்பாக ஏளனம் செய்வதுண்டு. ஆனால் சாந்தி மட்டும் சாந்தன் மீது அக்கறை கொண்டாள். தான் சாப்பிடும் போதும் சாப்பிட வைப்பது, அவனுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்து கொடுப்பதோடு அடிக்கடி நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்று புத்தி கூறி கொண்டிருப்பாள். ஒரு கலை விழாவிலே சாந்தி பாடும் பாடல் இதோ.
சாந்தி பாடிய பாடலை கேட்டு சாந்தன் கண்கள் பனித்தன. தன் மீது சாந்தி இவ்வளவு பற்றி வைத்திருப்பதை எண்ணி ஒரு விதத்தில் அவன் சந்தோஷம் அடைந்தான். காலங்கள் இப்படியே நகர்ந்து கொண்டிருந்தன. பருவ கிளர்ச்சி யாரை விட்டு வைப்பதில்லை தானே. சாந்தி சாந்தன் மீது காதல் கொண்டாள். தன் காதலை சாந்தனிடம் சொன்னபோது காதலை சாந்தன் ஏற்க மறுத்து விட்டான். எதிர்மாறாக சாந்தன், நான் ஒரு நொண்டி, என்னுடைய தேவைகளை நிறைவேற்ற முடியாத பாவி, என்னால் எப்படி வாழ முடியும், எனக்கு காதல் கல்யாணம் இதற்கு என்று தன் மனதை நோகும்படி, நீ எனக்கு எப்படியாவது நல்ல நட்பாக இருந்தால் போதும், உனது நல்ல மனத்துக்கு சாந்தி நீ நல்லா இருப்பாய் என சொன்ன போதும் சாந்தியின் மனம் அதை ஏற்க மறுத்து விட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் சாந்தி நாளுக்கு நாள் சாந்தனை வற்புறுத்த தொடங்கினாள். அடிமேல் அடியடித்தால் அம்மியும் நகருமல்லவா. ஒரு கட்டத்தை மீறி இருவர் மனதும் காதலில் சங்கமிக்க தொடங்கின. இவர் இருவரும் பாடும் பாடல். இப்படியே பாடல் படிப்பு என காலங்கள் நகர்ந்து சென்று விட்டன. கண்மூடி முடிப்பதற்குள் சாந்தன் படிப்பு முடித்து உளவள மருத்துவனாக பணியாற்ற தொடங்கிவிட்டான். இதுதான் தருணம் என சாந்தி தன் காதலை பெற்றோர் சௌரிடம் சொன்னபோது வீட்டில் பூகம்பம் வெடித்தது. என்ன, சொத்துக்கு பொம்பளை வேணுமா? எங்க குடும்பத்துல அவனுக்கு திருமணம் செய்ய என்ன தகுதி இருக்கின்றது? இப்படியே பல கேலி கதைகள் வீட்டில் கதைப்பதை சாந்தியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அத்தோடு நின்று விடவில்லை. சாந்தியை வீட்டு காவலில் வைத்தார்கள். சாந்தி வேறு வழியின்றி புத்து சௌரியமாக சாந்தன் வீட்டுக்கு சென்று திருமணம் செய்து கொண்டாள். சாந்தனின் பெற்றோரும் சாந்தியை தம் பிள்ளை போல கவனித்தார்கள். இணைந்த இதயங்களில் இல்லற வாழ்வு இனிதாக அழகான ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்து சந்தோஷமாக வாழ்க்கை வாழ்கின்றார்கள். ஆஸ்பத்திரியில் வேலை செய்யும் கணவனுக்கு சாப்பாடு கொண்டு போக பஸ்ஸுக்கு வந்து
அவள் பஸ்க்கு வராவிட்டால் தான் ஆசையாக சமைத்த சாப்பாடு தன் கணவனுக்கு கொடுக்க முடியாது போய்விடும் என சற்று ஏக்கத்தில் பிரதவித்துக் கொண்டிருக்கின்றாள். அந்த நேரம் பார்த்து பஸ் வந்து நிற்க சிறு பிள்ளை போல் துள்ளி ஏறி இருக்கின்றாள். அந்த வாகனத்தில் பாடும் பாடல். பஸ் ஆஸ்பத்திரி வாசலில் நிற்க சிறு பிள்ளை போல் ரங்கி தன் காதல் கணவனை தேடி விறுவிறுவென நடக்கின்றாள் சாந்தி. நன்றி.